ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்னடா காலையிலேயே தென்னை மரத்த காமிச்சிட்டு இருக்கனேன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ போட போறோம் இல்லையா? அதான் கோவிலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு. இன்னைக்கு நம்ம டெம்பிள் விசிட் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியுங்க. ஆவுடையார் கோயில்ல உள்ள ஆத்மநாதர் சுவாமி கோவில். இது ரொம்பவே புகழ்பெற்ற சிறப்பு வாய்ந்த கோவிலுங்க. சரி, இதுக்கும் தென்னை மரத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. இங்கே நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம சுற்றுப்பகுதி கிராமத்துல உள்ள அனைத்து வீட்லயும் காய்க்கிற முதற் காய்ப்பு பூசணிக்காயா இருக்கட்டும், புடலங்காயா இருக்கட்டும், தேங்காயா இருக்கட்டும், வாழைக்காயா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கான முதற் காய்ப்பு அவரோட சன்னதிக்கு போயிருங்க. நம்ம வீட்ல தேங்காயும் முதற் காய்ப்பா, இந்த வருஷம் அறுவடை பண்ண நெல்லுலயும் கொஞ்சம் பகுதி குடுக்கணும்னு எங்க அத்தை சொன்னாங்க. எனக்கே இது புதுசா இருந்துச்சுங்க. எங்க அத்தை தான் சொன்னாங்க, அவங்கவங்களும் அறுவடை பண்ற நெல்ல கொண்டு வந்து கொட்டுற இடம் தான் இது அப்படின்னு. உள்ளுக்குள்ள ரொம்ப பெருசா இருந்துச்சு. இந்த ஸ்டார்ட் டூ எண்ட் வரை அதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் தாங்க. என்னால் வீடியோ கிளியராக எடுக்க முடியல. ஃபைனலாக ஆத்மநாதருக்கு அர்ச்சனையை முடிச்சுட்டு கோயிலோட ஹீரோ மாணிக்கவாசகருக்கு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு எல்லாத்துக்கும் தொடக்கமான விநாயகரையும் பார்த்துட்டு அப்புறம் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான முருகனையும் பார்த்துட்டு கோவிலுக்கு வெளியில் திருவாசகம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கே இது புதுசா தாங்க இருந்துச்சு. இது மாரி உங்க ஊர்ல பிரசித்தி பெற்ற கோயில் என்னங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.